வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எக்லெஸ் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 90 கிராம் வந்து மைதா வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 10 கிராம் வந்து கொக்கோ பவுடர், 100 கிராம் வந்து கர்டு, 120 கிராம் வந்து பவுடர் சுகரு, 120 கிராம் டார்க் சாக்லேட்டு, 25 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். ட்ரிபிள் சாக்லேட்ஸ் தேவையான அளவு. இதில் இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டின்னில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 90 கிராம் மைதாவோட நாம் வந்து முதல்ல பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கிறோம். அதோட பேக்கிங் பவுடர் வந்து இது ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். இப்போ ஜலிச்சுக்கலாம். இதோட கொக்கோ பவுடர் ஒரு 10 கிராம் இதுவும் போட்டுக்கலாம், ஜலிச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதுக்கோசரம் ஜலிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட்டர் வச்சுருக்கோம் பாதி அளவுக்கு. இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நம்ம டார்க் சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தேன். இப்போ கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வச்சா அப்படியே தீஞ்சிரும், அந்த மாதிரி விடக்கூடாது. கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அது நல்லா ஆறட்டும். இப்போ வந்து கர்டு வந்து ஊற்றிக்கலாம். அதோட இப்போ வந்து பவுடர் சுகர் வந்து 120 கிராம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லா அடிச்சுக்கணும், அதனால தான் பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாக்லேட் போட்டுக்கலாம். இந்த சாக்லேட்டும் பட்டரும் மிக்ஸ் பண்ணதை இதில் விட்டுக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு மைதா இந்த கலர் அப்படி கலந்துக்கலாம். இப்போ வந்து
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து டின்னில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அடிகனமாக ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கோம். ட்ரிபிள் சாக்லேட் வச்சுருக்கோம். ஒரு 25 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 25 பாருங்கள் ப்ரௌனி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு, எப்படி அழகாக வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.